ஆட்டுக்கால் சூப்பு டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 காலை 10 விசில் வச்சு குக்கரில் நல்லா வேக வச்சு சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ணின வெங்காயம் 2, தக்காளி 2, தேவையான அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கட் பண்ணின 2 பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது 5 மிளகு சேர்த்து அரைச்சிக்கோங்க. சோம்பு மசாலா, சீரக மசாலா 2ஐயும் மிக்ஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சு வேக வைங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து இந்த ஸ்டேஜ் வந்ததும் தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிரிஞ்சி இலை 2, சின்ன சைஸ் பட்டை 2, அன்னாசி பூ 1, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இப்போ அந்த மசாலா சேர்த்து காலோட வேக வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு வேக வைங்க. நல்லா வெந்து இந்த ஸ்டேஜ் வந்ததும் அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து எடுத்திங்கன்னா டேஸ்டான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி.